ம். என்ன சம்மந்தி பண்ணுற? அதான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்க, அதனால புதினா சட்னி. புதினா சட்னி தான் நான் சண்டேனாலே கறி குழம்புங்கிறது அப்புறம். இந்த புதினா சட்னி தான் ஃபஸ்ட்டு. பாருங்கள், புதினா சட்னி புதினா பறிக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷான எது வாங்குறோம் இல்லையோ புதினா வாங்கிடுறது. அது மட்டும் இல்லை, புதினா வந்து சாப்பிட்டா ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லை, உடம்புக்கு ரொம்ப கூட கொஞ்சம் மல்லியும் போட்டுக்கலாமே. பார்த்துக்கலாம் விடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முடி நல்லா வளரும், முடி மெயினாக கொட்டாகும் பாருங்கள். அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா பறிச்சுட்டு வந்து காலையில் ரொம்ப எந்த குழம்பு இருக்கிறதோ இல்லையோ புதினா துவையல் இருந்ததுன்னா சூப்பராக சாப்பிட்றலாம். புதினா துவையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். அதுதான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். தலை பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான தலையை போட்டு புதினா சட்னி அரைக்கும்போது நல்லா நல்லா வாசனையாக இருக்குது, கம்ம கம்மனு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். பாருங்கள், புதினா சட்னி இன்னைக்கு. வாங்க இப்போ புதினா பறிச்சுக்கலாம். புதினா அஞ்சுக்கலாங்களா? அஞ்சு இதை நட்டு வச்சா கூட சூப்பராக தலைஞ்சிடும் பாருங்கள். தண்ணுங்கள்லாம் பெருசாக இருக்குது தெரியுங்களா? இதை கொண்டு போய் நட்டு வச்சா கூட நமக்கு அப்பப்போ தேவைக்கு வேணுங்கிறத சட்னி பறித்து இல்லை தக்காளி சத்து இது மாதிரியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஒரு புதினா டீ கூட போட்டுக்கலாம் சரிங்களா? அதனால் ஒரு சின்ன ஒரு டப்பா இருந்தால் கூட டப்பாவில் நட்டு வந்துடும் சரிங்களா? நான் நட்டு வச்சுருக்கேன். ஆனால் அதுக்காக வந்து நான் புதினா வாங்காமல் இருக்க மாட்டேன், கட்டுக்கட்டாக வாங்கிக்குவோம். ஆனால் இருந்தாலும் புதினா வந்து அப்பப்போ வீட்டில் இருக்கிறது பறிச்சுக்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.